புதன் புதன்கிழமை மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். உலக சமாதானம் கிடைத்ததுக்கு அப்புறம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னுட்டு கற்பனை கூட இல்ல. அந்த கற்பனைங்கிறதே அவர் நிஜமா பார்க்கிறார். எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னுட்டு எல்லா துறைகள்லயும் நிறைய விஷயங்கள சொல்லிட்டு வந்திருக்கார். எப்படி எல்லாம் தண்ணீர் பத்தி, அதுக்கப்புறம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது. அப்புறம் மலைகளை குடைந்து எப்படி எல்லாம் அந்த வழியெல்லாம் நம்ம செய்ய முடியும், சாலைகள் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதியிருக்கார். அதே மாதிரி பாலைவனங்களை ஏற்கனவே பாலைவனங்கள்லாம் இப்போ நிறைய அவங்கவங்க முயற்சி எடுத்து சோலைகளா மாத்திட்டு வராங்க. ஒவ்வொரு துறையிலையும் எப்படி இப்படி எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும், அப்படி கொண்டு வந்தபோது உலக சமாதானத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், பொண்ணு வேண்டாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இன்றைக்கு தியானம், அதனால ஒழுக்கம், தியானமும் ஒழுக்கமும் மூச்சிழுத்து கும்பித்து உடல் வருத்தி மூலத்தீ மூட்டுகின்ற சிரமம் வேண்டாம். ஆச்சரியமோ திகைப்போ இன்றி மக்கள் அறிவின் நிலை அறிந்திடுவார் கருதவத்தார். தீச்செயல்களாம் பஞ்ச பாதகங்கள் செய்வதற்கே சூழ்நிலை இருந்திடாது. பேச்சினிலே எவருக்கும் கனிவிருக்கும், பேரன்பின் வழி செயலே பெருகி நிற்கும். ஆணித்தரமா மகரிஷி சொல்றாங்க. அந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு தியானம் அப்படின்னு சொன்னாலே, தவம்னு சொன்னாலே அந்த வாழ்க்கைக்கு போறதுக்கு எல்லாருக்கும் பயமா இருக்கும். ஏன்னா அப்ப இருந்த அந்த தவ முறையே வேற. பூரகம், கும்பகம், ரேச்சகம் அப்படின்னு மூச்சை இழுத்து அப்புறம் அதை அடக்கி அதுக்கப்புறம் அதை வெளியில விட்டு நம்மளுடைய அந்த உயிர் ஆற்றல் குண்டலினி சக்தின்னு சொல்றோம், அதை ஒரு சக்கரமா மேல எழுப்பி எழுப்பி கொண்டு வருவாங்க. சில பேருக்கு ஒரு சக்கரத்துல இருந்து இன்னொரு மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் வரத்துக்கே அவ்வளோ வருஷங்கள் ஆகும். பூரகம்னா என்ன? மூச்சு பயிற்சியில 3 நிலைகள். பூரகம்ங்கிறது மூச்சை உள்ள இழுக்கிறது, கும்பகம்ங்கிறது மூச்சை உள்ளே இல்ல வெளியில நிறுத்தி வைக்கிறது, ரேச்சகம்ங்கிறது மூச்சையை வெளியேற்றுவது. இப்ப இந்த கும்பக முறை அப்பெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரிதான் மூச்சை அடக்கி அடக்கி அதுக்கப்புறம் அவங்க அந்த உடம்ப சூடாக்கி அதுக்கப்புறம் ஒரு சக்கரத்துல இருந்து இன்னொரு சக்கரத்துக்கு வருது அவங்க முயற்சி எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் குடும்ப வாழ்க்கையில இருக்க முடியாது. அதனால ரொம்ப குறைவாதான் தியானம் அப்படின்னு அந்த ஒரு ஆன்மீக வழிக்கு போறதெல்லாம் இருந்துச்சு. குடும்பத்துல கடமையை செய்வோம், அது போரும் அப்படின்னு. ஆனா கூட்டு குடும்பமா இருந்ததுனால யாராவது இந்த மாதிரி ஒரு தியானத்தை கடைபிடிக்க வேண்டாம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு போகணும்னா அப்போ அவங்க குடும்ப உறுப்பினர்களை சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்ததுனால மத்தவங்க பாத்துக்கிற அந்த ஒரு உதவியும் கிடைச்சது கூட்டு குடும்பமா இருந்ததுனால. அதனால ரொம்ப குறைவாதான் அந்த தியானம், தவம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட போனவங்கலாம். அதனால அதோட இத சூடுபடுத்தி மூச்சை அடக்கி ஒரு சக்கரத்துல இன்னொரு சக்கரத்துக்கு போறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகலாம். அவங்க எவ்வளவு அத ஒன்றி செய்யறாங்க. அப்புறம் அந்த குரு சொல்றவர், அதுக்கப்புறம் அத மட்டும் டக்கு டக்குன்னு குடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் சில டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அந்த மாரி எல்லாம் இருந்துச்சு. ஒருத்தர் ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் இத பத்தி நெறைய இந்த மாரி மெடிடேஷன்லாம் பண்ணி ட்ரை பண்ணி வந்திருக்கார். அதுக்கப்புறம் நம்ம ஆஷ்ரம் பத்தி கேட்டு அவர் வந்தார். வந்த பொழுது நம்ம சிஸ்டம் எப்படி இந்த மாரி என்ன பண்றோம் அப்படின்னு சொன்ன பொழுது அவருக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா ஒரு சக்கரத்திலேருந்து நான் நினைக்கிறேன் சுவாதிஷ்டான்லேருந்து மணிப்பூரத்துக்கு வரதுக்கோ என்னவோ 12 வருஷம் எடுத்திருக்கு அவருக்கு. இந்த பூரகம், கும்பகம், ரேச்சகம் அந்த மெத்தட்ல. மூச்ச அடக்கி அடக்கி வரதுக்கு. அதுக்கப்புறம் உடல் சூடாயிடும். அதனால சைட் எஃபெக்ட்ஸ்
அத கீழ தணிக்க முடியாது. அதனால உடல் பிரச்சனைகள் வரும். எவ்வளவோ வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இங்க வந்து இந்த மாரி சொன்ன உடனே நம்பல. சரி நீங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 5 நாளைக்கு சேருங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு ஆகினி தீட்சை குடுத்த உடனே அவரால நம்பவே முடியல. எப்படி இந்த மாரி வந்து குடுக்க முடிஞ்சது? நான் இத்தன வருஷம் நான் கஷ்டப்பட்டேனே! அப்டின்னுட்டு வந்து அவர் வந்து சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சாந்தி யோகம். ஏன்னா, அவர் வந்து இந்த கும்பகம் மெத்தட்ல அந்த மாரி எல்லாம் வந்து அ சக்கரத்தில ஒரு சக்கரத்தில இன்னொரு சக்கரத்துக்கு போனோனே நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் எனர்ஜி பேலன்ஸ் பண்ண முடியல. சாந்தி யோகம் குடுத்த உடனே அவ்ளோ பிளசன்ட்டா ஃபீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் 4வது நாள் துரியம் குடுத்த உடனே கண்ணே மூடல. கண்ண தெறந்துட்டே அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சகஸ்ராராக்கு வரதுக்கு இவ்ளோ சீக்கிரமா? 4 நாள்லயா? சில பேருக்கு வந்து லைஃபே முடிஞ்சு போயிடும். அந்த மாரி இருக்கும். இங்க எவ்ளோ எளிமைப்படுத்தி குடுத்துருக்காரு மகரிஷி. அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடம் வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும். நல்ல எனர்ஜி வந்து ஃபீல்டு இருக்கு இங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்த நாடுகள்லாம் வந்து இங்க என்னவோ எனர்ஜி ஃபீல்டு இருக்கேன்னு இத வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும்னு அவர் பாட்டுக்கு நெறைய விஷயங்கள் அப்படியே சொல்லிட்டு போனாரு. அப்போ அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா மகரிஷி அவங்க சித்தர்கள் முறையில உடல் பொருளாவி உதகத்தால் கொண்டு படர்வினை பற்றற பார்த்து கை வைத்து நொடியில் கை வைத்து நுண்ணுணர்வாகி கடிய பிறப்பற காட்டினன் நந்தியே அப்படின்னு கை வைத்து இந்த சித்தர் முறையில கை வைத்து அத வந்து ஆற்றல மேல கொண்டு வந்து அதுக்கப்புறம் நமக்கு எளிய முறை குண்டலினி யோகம்னு குடுத்திருக்காரு. அதனாலதான் மூச்சிழுத்து கும்பித்து உடல் வருத்தி மூலத்தீ மூட்டுகின்ற சிரமம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆச்சரியமோ திகைப்போ இன்றி மக்கள் அறிவின் நிலை அறிந்திடுவார் கருதவத்தால். ஒரு கவிதையில சொல்றார். அந்த கருத்தவம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னுட்டு. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் பொழுது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லை தரும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன் சுயநிலையை அடைய அரிய கருத்தவமே போதும் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ இந்த கருத்தவத்தினால நமக்கு நெறைய மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு சொல்றார். சரி இந்த கருத்தவம்னா என்ன? அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதையில சொல்றார். கருவறிந்து கருத்தொடுங்கி தவம் இருக்க கற்பதற்கு வயது 16 வேண்டும். கனல் மீறும் வேகத்தை கருமுதிர்ச்சி அடையாமுன் இதை பழக்க கனல் மீறும் வேகத்தை உடல் தாங்காது. அதனாலதான். அப்புறம் சொல்றேன். கருதவத்திற்கு அருகதையாம் அந்நாள் மட்டும் கருத்தை விரித்து ஒன்றல் ஜெபம் உருவத் தியானம். கருமுதிர்ந்தும் கருத்தை விரித்தே வணங்கல் கனி இருப்ப காய் உண்ணும் வகை போல் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண், பெண் ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இத குடுத்தா, அவங்களுக்கு இந்த ஆற்றல் உடம்பு தாங்காது. அதனால தான் ஒரு 15, 16 வயசு அந்த மாரி ஏஜ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஏஜ் அட்டெண்ட் பண்ணி உடனே கொடுக்காம 6 மாதம் கழித்து இந்த தீட்சை குடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அதுவரைக்கும் அவங்க மனதை ஒன்றுதல், இல்லன்னா மந்திரங்கள் சொல்தல், உருவ தியானம் இதெல்லாம் செய்யணும். ஆனா அதுக்கப்புறம் ஏஜ் அட்டெண்ட் பண்ணி ஒரு அந்த இடத்துல, அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த ஆற்றல், உயிர் ஆற்றல், அது வந்து திணிவு பெற்று, அத அப்படியே விட்டுட்டாக்கா, இந்த விஷயத்திலேயே அவங்க வந்து தியானம், அதெல்லாம் ஒண்ணும் செய்யாம, உருவத்த பத்தியே தியானம் செஞ்சுகிட்டு இருந்தாக்கா, அதுக்கும் மேல ஞான மார்க்கத்துக்கு போகாம, அந்த எல்லை கட்டிக்கிட்டு அங்கேயே இருந்தாக்கா, கனி இருக்கு. ஆனா, காய உண்பதற்கு ஒப்பாகும். அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா, அப்போ எல்லை கட்டிடுறதுனால மனம் விரியறதில்ல. இந்த தெய்வத்த நான் வணங்குறேன். இந்த ஜாதி, இந்த மதம் அப்படின்னு ஒண்ணொன்னா வந்து எல்லை கட்டிக்கிட்டே போறோம். அப்போ இந்த தவம், இந்த அ ம கடவுள் பெரியவர், அந்த கடவுள் பெரியவர். நம்ம தான் பார்க்கிறோமே. சைவம், வைஷ்ணவம்
அப்புறம் கானாபத்தியம் எல்லாத்துக்கும் எப்படி எப்படியெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு. இத வந்து ஆதிசங்கரர் தான் எல்லாவற்றையும் நெறைய வழிபாட்டு முறைகள்லாம் இருந்திருக்கு. பலி குடுக்கறது அந்த மாரிலாம் இருந்திருக்கு. அது எல்லாவற்றையும் ஆதிசங்கரர் தான் சிலது எல்லாவற்றையும் நீக்கி 6 சமயங்கள்ல கொண்டு வந்தார். நமக்கு அது தெரியும். சைவம், சாக்தம், வைணவம், கானபத்தியம், அதுக்கப்புறம் அ முருகர வழிபடுறது, அந்த மாரின்னு 6 விதமான அந்த சமய வழிபாடுகளை அவர் வந்து கொண்டு வந்தார். அப்ப இந்த மாதிரி இருக்கும்பொழுது, இந்த உருவ வழிபாடிலேயே நம்ம எல்லை கட்டிக்கிட்டோம்னாக்கா, நமக்கு அதனால பிரச்சனைகள் தான் வரும். எவ்வளோ அழகா அந்த உதாரணம் குடுக்குறாரு பாருங்க. "கனி இருப்ப காய் உண்ணும் வகை போலாகும்" அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ கருத்தவம் அப்படின்னா, ஒரு ஏஜ் அட்டெண்ட் பண்ணி, ஒரு 6 மாதம் கழித்து இந்த தவத்தினை குடுக்கும் பொழுது, அது கூட கீழேந்து இல்லாம மூலாதாரத்துல இருக்கிற அந்த உயிர் சக்தியை கருமுதிர்ந்துங்கிறார் அவர். கருமுதிர்ந்ததுக்கு அப்புறம் எல்லை கட்டிக்கிட்டு அந்த உருவ வழிபாடுலயே, இல்ல ஜபத்திலயோ அப்படியே இருந்தோம்னா, அதனால பிரச்சனைகள் தான் வரும். இப்ப நம்ம பார்க்குறோம். அதனால என்ன சொல்றாருன்னா, 6 மாதம் கழித்து இந்த தீட்சை கொடுக்கணும். அதுகூட இதை எளிமைப்படுத்தி சித்தர்கள் முறையில மூலாதாரத்திலேருந்து ஆக்ஞைக்கு எடுத்துட்டு போயி, உயர்ந்த சக்கரத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாரு, முதல்ல. அதுக்கப்புறம் சாந்தி யோகம் குடுத்து, ஏன்னா அந்த ஆற்றல் அதிகமா இருக்கும். தவ ஆற்றல் அதிகமா இருக்கும். அதை சமன்படுத்தி, அதுக்கப்புறம் துரியம் குடுத்து, அதுக்கப்புறம் மற்ற தவங்கள்லாம் குடுக்குறாரு. ஏன்னா புலன்கள் கட்டுப்பாடு வேணும். ஏற்கனவே ஆகினையினால புலன் கட்டுப்பாடு வரணும். அதையும் தவிர்த்து பஞ்சேந்திரிய தவம் குடுத்து, அதுக்கப்புறம் பஞ்சபூத நவக்கிர தவம் குடுக்குறார். துரியாதீதத்துக்கு முன்னாடி. பாருங்க நம்போ அந்த சுத்தவெளியோட ஒன்றதுக்கு முன்னாடி, பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆற்றல், அதனுடைய சக்தி, அதுல ஒன்றக்கூடிய அந்த தன்மை வரணுங்கிறதுக்கு, எவ்வளோ அழகா சிஸ்டமடைஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்ப முதல் அகத்தாய்வுல புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தவத்தையும் குடுத்து, பஞ்சபூத நவக்கிரக தவமும் குடுத்து, அதுக்கப்புறம் 2வது அகத்தாய்வுல அவர் துரியாதீத தவம் குடுக்குறார். அப்புறம் அதையும் சொல்றார். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும். உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். எல்லாத்தையும் விட்டு ஓடணும்னு சொல்லல. உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இந்த சு துரியாதீதம் குடுக்கறதுக்கு பாருங்க. என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி செய்து நமக்கு குடுத்திருக்கார். அதோட காயகல்பம் அதுக்கு முன்னாடியே குடுத்து, அகத்தாய்வு பயிற்சிகள் குடுத்து, எல்லாம் முதல் அகத்தாய்விலேயே வந்துடுது அத்தனையும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் துரியாதீத தவம் குடுக்குறார். அதுக்கப்புறம் தான் கீழ இருக்கிற சக்கரங்கள ஓப்பன் பண்றார். ஏன்? கீழ இருக்கிற சக்கரங்கள்னால நம்ம வழி தவறி போயிடக்கூடாது. டிஸ்ட்ராக்ட் ஆயி போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால, அது முதல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயி, அதுக்கு வேண்டிய பலன்கள் எல்லாம் நம்மள வந்து அடைய வச்சு, அதுக்கப்புறம் நடுவுல இந்த பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவக்கிர தவம் குடுத்து, துரியாதீத தவம் குடுத்து, அதுக்கப்புறம் 9 மை தவம். அதுக்கப்புறம் நித்யானந்த தவம். நித்தியம் ஆனந்தம். அந்த தவத்த குடுக்குறார். கடைசியில தான் இறைநிலை தவம் குடுக்குறார். என்ன ஒரு ஆராய்ச்சி பாருங்க. அப்போ இந்த மாரி தவம் செய்யும்பொழுது, பின்னாடி பஞ்சமகா பாவங்கள்லாம் இருக்காது அப்படின்ட்டு அவரு ஆணித்தரமா சொல்றாரு. ஏன்னா, தவங்கள் செய்ய 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 எல்லாருமே அறநெறி வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை இத கடைபிடிச்சு வாழ ஆரம்பிப்பாங்க. மகரிஷி ஒழுக்கத்துக்கும் எல்லாரும் திருவள்ளுவர்லாம் அதுல ஒரு அதிகாரமே ஏற்படுத்தி 10 குறள்கள் குடுத்திருக்காங்க. இருந்தாலும் மகரிஷி குடுத்த அந்த ஒரு சாமியம், அது வந்து யாருமே குடுக்கல. அந்த 10 குறளையும் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி இந்த டெஃபினிஷன்ல குடுத்துட்டாரு. எண்ணம், சொல், செயலால் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் உள்ள செயல் அப்படின்ட்டு குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கடமை, ஈகை. அதையும் என்ன ஆர்டர்ல செய்யணும்? ஈகைன்னா வெறும் பணத்தினால மட்டும் இல்ல. எப்படி வேணாலும்
அந்த ஈகையே செய்யலாம். வாழ்த்துனால குடுக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். உடல் ரீதியா செய்யலாம். எவ்வளவு ஆராய்ச்சி செய்து குடுத்துருக்காரு பாருங்க. அதனால தான் ஆணித்தரமா உலக அமைதி வந்ததுன்னா, இந்த மாரி கஷ்டங்கள்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்குமுறை வரும் அப்படின்ட்டு சொல்றாரு. தீச்செயல்கள் தீச்செயல்களாம் பஞ்ச பாதகங்கள் செய்வதற்கே சூழ்நிலை இருந்திடாது. எல்லாரும் வந்து அவங்கவங்களுக்கு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை தியானம் செய்வாங்க. ஒழுக்கமுள்ள வாழ்க்கை. அதுக்கப்புறம் கடமை, ஈகை, அப்புறம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது. அவங்கவங்களுக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம் வேலை இருக்கும். மத்த டயத்தெல்லாம் காய்கறி, தோட்டத்துல வேலை செய்யறது, அவங்க வீட்லயே காய்கறி, பழங்கள் அதெல்லாம் பண்றது, குடும்பத்த கவனிச்சுக்கிறது, நேரம் கிடைக்கும்போது குழந்தைகளை பராமரிப்பதற்கு பள்ளிக்கூடத்துக்கு போகுறது, எவ்வளவு பிளான்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் சமுதாய தொண்டாற்றுவதற்கு வெள்ளம் அந்த மாரி இயற்கை சீற்றங்கள் வந்து அங்க எப்படி எல்லாருக்கும் உதவி செய்யறது, அப்படின்னு அவ்ளோ அழகா பிளான் பண்ணி இத குடுக்குறாரு. பேச்சினிலே எவருக்கும் கனிவிருக்கும். பேரன்பின் வழி செயலே பெருகி நிற்கும். அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத வந்து அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா, அந்த பெரியோர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படின்னா, ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் உள் உணர்வு பெற்றவர்கள். அப்போ இத தியானம் செய்யறதுனால ஒழுக்கத்தையும் கடைப்பிடிப்பாங்க, உள் உணர்வும் பெற்றவர்கள். உடல் நலமும், மனவளமும், உயர் அறிவும் பெறுவார்கள். அழுக்காறு அவாவைகளி அனைத்து களங்கம் மறையும். ஆன்மீக உணர்வு மிகும். அறிவறியும் பேறு கிட்டும். வழுக்காமல் நன்னெறியில் வாழ்வார்கள். அவர் தொண்டு வாழ்மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாய் அமையும். பழக்கத்தால் நல்வினையை ஆற்றுவதால் உலகுக்கு பயனுடைய செயல் பலவும் எளிதாகும் அவர் வாழ்வில். அப்போ பாருங்க, இந்த மாதிரி அந்த தவத்தை எளிமையான இந்த மகரிஷி கொடுத்த குண்டலினி தவத்தை செய்து, அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது பஞ்சமகா பாவங்களே இருக்காது. அதுக்கப்புறம் எல்லாரும் கனிவோட ஒருத்தருக்கு உதவி செய்துகிட்டு வாழ்வாங்க. அப்புறம் உள்ளுணர்வு பெற்றவர்களுக்கெல்லாம் இந்த மாரி வேண்டாத அந்த 6 குணங்களே இருக்காது. அப்புறம் ஈகோ இருக்காது. ஏன்னா, இறை உணர்வு பெறுவதனால அந்த ஈகோங்கிறது அங்க இருக்காது. ஈகோ இருந்தா தானே 6 குணங்களுக்கு அங்க வழி வகுக்கும். தவங்கள், இந்த தற்சோதனை பயிற்சிகள் இதெல்லாம் செய்யும்பொழுது, தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டே வரும்பொழுது, அங்க தன்முனைப்புங்கிறது இருக்காது. தன்முனைப்பு இல்லைன்னா, தான், தனது, அப்புறம் இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் இதெல்லாம் இருக்காது. அந்த மாரி இல்லைன்னா, அங்க பஞ்சமகா பாவங்களுக்கு அங்க வாய்ப்பே இல்ல, அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்துச்சுன்னா, எல்லாரும் கனிவோட பேசுவாங்க. எல்லாருமே அன்பு வழியில தான் செய்வாங்க. அன்பு வழின்னு வரும்பொழுது, அங்க பாசம் பற்று இல்லாதனால, அன்பு வழியில போகும்பொழுது பாரபட்சம் இருக்காது. ஜாதி, மதம், மொழி, நாடு இத தாண்டி அங்க இருக்கிற சூழ்நிலையே மாற ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து, அந்த தொண்டு மனப்பான்மையோட இருக்கக்கூடிய அந்த நிலைமை தான் அங்க இருக்கும். அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அளவுக்கு இந்த தவம் வந்து மகரிஷியோட எளிய முறை குண்டலினி தவம் அவ்வளவு உதவியா இருக்குன்னு ஆணித்தரமா சொல்றாரு. சூழ்நிலை இருந்திடாது அப்படின்னா என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க மகரிஷிக்கு. ஏன் அப்படி சொல்றார்? நான் சொல்லல. எல்லாம் என் வழியா வந்துச்சு. என்ன வந்து தேர்ந்தெடுத்து இந்த விளக்கங்களை இறைநிலை என் வழியா குடுத்திருக்கு. அதனாலதான் நான் சொல்வதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை, மறக்கக் கூடாத உண்மை. அப்படின்னு அப்பப்போ எடுத்து சொல்வார். வேண்டாததை வடிகட்ட வேண்டும், வேண்டுவதற்கு படிகட்ட வேண்டும்னு சொல்வார். அப்போ மகரிஷி குடுத்த பயிற்சிகள் எல்லாமே நமக்கு அவ்வளவு உதவியா இருக்கும். உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் எல்லாமே நம்மளுடைய கருமையத்தை தூய்மை செய்யக்கூடிய பயிற்சிகளாக இருக்கு. அதனால்தான் ரொம்ப அழகா இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறது என்ன மாரி ஒரு பலனை தரும்? அதனுடைய மதிப்பு என்னங்கிறதுக்கு ஒரு கவிதையில சொல்றார். "குறை போக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும். மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி அனுபவிக்கும் நிலைக்களம் ஆம். இறைவனது திருநிலையில் இணையும் அப்போ."
இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு இவை கடந்து நிறைவு பெறும். ஏன்னா இந்த இன்பம், துன்பம் இதெல்லாம் விருப்பு, வெறுப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே. எல்லாமே அது இன்பமோ, துன்பமோ எல்லாமே இறைநிலை தான் அந்த விளைவ குடுக்குது. எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை நாம வளர்த்துக்கிட்டோம்னா, பிரச்சனைகள் இருக்காது. அததான் வந்து இங்க சொல்றார். அப்போ இந்த எளிய முறை குண்டலினி யோகம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நமக்கு குடுக்கும். விருப்பு, வெறுப்பு இதை கடந்து நிறைவு பெறும். தீய வினை அகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். அப்படின்னுட்டு இந்த எளிய முறை குண்டலினி யோகத்தோட அந்த மதிப்ப வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தியானம் இந்த தியானம் செய்யறதுனால எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம வாழ்வோம்? அந்த தியானம் இதெல்லாம் நமக்கு எந்த இடத்துக்கு நம்மள கொண்டு போய் சேர்க்கும்? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தியானங்கள், பயிற்சிகள்னால இறை உணர்வு பெறுவோம். அறநெறி வாழ்க்கை வாழ்வோம். நிச்சயமா அது ஆணித்தரமா மகரிஷி நமக்கு இத சொல்லி கவிதைகள் மூலமாக சொல்லி நமக்கு ஒரு ஊக்கத்தையும் குடுக்கிறார். அவர் அதற்கு எடுத்துக்காட்டாவும் இருந்திருக்கார். அதனால பயிற்சிகள் நமக்கு குடுத்திருக்கிறதுனால அத நம்பிக்கையோட செய்வோம். அப்புறம் நம்பளால முடிந்தது. இந்த கருத்துக்கள் எல்லாம் யார் யாருக்கு விருப்பப்பட்டு கேட்கக்கூடிய நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து சொல்வோம். சில இடத்துல கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தா கூட பின்னாடி அவங்களுக்கு அது பலன் குடுக்கும்பொழுது, அப்புறம் நம்மள வாழ்த்துவாங்க. நீங்க கம்பல் பண்ணீங்கன்னு நெனச்சேன். ஆனா எவ்வளவு உதவியா இருக்குன்னு. ஸோ அது கூட எங்க எப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாரையும் கம்பல் பண்ணினா நம்ம வந்தாலே நம்மள பார்த்துட்டு ஓடிடுவாங்க. ஐய்யய்யோ! வாழ்க வளமுடன் வராங்களே அப்படின்ட்டு. அதனால அதுவும் நேர காலம் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனா, நம்ம இப்ப இந்த வாழ்க வளமுடன்னு சொல்றதுனால, சில பேர் வந்து நம்ப அது நல்ல வார்த்தை. அதுல வந்து இத்தன விஷயங்கள் அடங்கியிருக்குங்கிறதுனால, அவங்களே வந்து வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருக்கிற ஃபேமிலிலலாம் கூட நாங்க இத பார்க்குறோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. நம்ம பேசும்போது வாழ்க வளமுடன் பார்த்து சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு மகரிஷி அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி, மற்றவர்களுக்கும் இந்த பதிவுகள்லாம் போய் சேர்வதற்கு வேண்டிய வழியை காட்டியிருக்கார். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா.